नमस्ते। मध्यमा लेसन गतियल बीरबल की चतुराई फर्स्ट लेसनोட प्रश्नों के उत्तर 5 वाक्यों में लिखिए। கேள்விகளுக்கான பதிலை 5 வரிகளில் எழுதுக. பிக் கொஷின். மதியமாவில் வந்து பெரிய கொஷின் மட்டும் தான் இருக்குது இந்த லெசனை பொறுத்தவரை. மற்றதெல்லாம் வந்து மீனிங்ஸு ஆப்போசிட் அப்படி இருக்குது. பிக் கொஷினும் அப்புறம் எஸ்ஏ மட்டும்தான் இருக்குது, ஷார்ட் கொஷின் கிடையாது. बादशाह ने बीरबल से क्या पूछा और बीरबल ने क्या उत्तर दिया. பாத்ஷாஹ் அரசர் பீர்பால் கிட்ட என்ன கேட்டார், மேலும் பீர்பால் என்ன பதில் கொடுத்தார். एक दिन बादशाह और बीरबल टहलते हुए एक तालाब के पास पहुँचे. बादशाह अपने हाथ पैर धोने पानी में उतरे तो पानी बहुत ठंडा था. बादशाह ने बीरबल से पूछा कि कोई इस पानी में नहा सकता है. बीरबल ने तुरंत कहा कि पैसा मिलने पर रात भर इस पानी में गड़ा भी रख सकता है. ஒரு நாள் வந்து அரசர் மற்றும் பீர்பல் டகல்தே ஹுயே உலாவிக்கொண்டே வாக் போயிட்டே ஏக் தாலாப் ஒரு குளத்துக்கிட்ட கே பாஸ் பகுஞ்சே போய் சேர்ந்தாங்க. பாத்ஷாஹ் அரசர் அப்னே ஹாத் பைர் தன்னுடைய கை கால் தோனே கழுவுறதுக்காக பானிமே தண்ணியில் உதரே இறங்கினார். தோ பானி தண்ணி பகுத் மிகவும் டண்டா தா குளிர்ச்சியாக இருந்தது. பாத்ஷாஹ் நே அரசர் பீர்பால் சே பூச்சா பீர்பால்கிட்ட கேட்குறாரு கி கோயி யாராவது இஸ் பானி மே நகா சக்தா ஹை இந்த தண்ணியில் குளிக்க முடியுமா. பீர்பால் துரந்த் கஹா கி உடனே சொல்கிறார் என்னென்னு, பைசா மில்னே பர் பணம் கிடைக்கும்னா ராத் பர் இரவு முழுவதும் இஸ் பானிமே இந்த தண்ணியில் கடாபி ரக் சக்தாக நிற்க முடியும். ஒரு நாள் வந்து அரசர் மற்றும் பீர்பல் வந்து அப்படியே வாக்கு போய்கிட்டே வந்து ஒரு குளத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அரசர் வந்து தன்னுடைய கை காலை கழுவுறதுக்காக தண்ணியில் இறங்கினார். தண்ணி வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது. அரசர் வந்து பீர்பால்கிட்ட கேட்குறாரு, யாராவது இந்த தண்ணியில் குளிக்க முடியுமா. பீர்பால் உடனே சொல்கிறாரு, பணம் கிடைக்கும் அப்படின்னா ராத்திரி முழுவதும் இந்த தண்ணியில் நிற்கிறதுக்கு கூட முடியும் அப்படி சொல்கிறாரு. அக்பர் நே பீர்பால் கி கியோன் தாரிஃப் கி அக்பர் வந்து பீர்பாலை ஏன் புகழ்ந்தார். अकबर बीरबल के घर जाते समय बीरबल 5 फुट ऊंचे सीके पर की हांटी में चावल पका रहा था. अकबर ने पूछा कि चूल्हे का ताप 5 फुट दूर की हांटी को कैसे गर्म करेगा और चावल कैसे पकेगा. அக்பர் வந்து பீர்பாலுடைய வீட்டுக்கு ஜாத்தே போகிற சமயத்தில் பீர்பால் 5 ஃபுட் 5 அடி ஊஞ்சே உயரத்தில் சீக்கேனா உரி கயத்தில் கட்டி தொங்க விட்டுருக்குது. ஹாண்டினா பானை. ஹாண்டிமே சாவல் பக்கா ரகத்தா சாவல்னா அரிசி, பக்கானா சமைக்கிறது, அரிசியை சமைத்து கொண்டிருந்தார். அக்பர் நே பூச்சா கி அக்பர் கேட்குறார் என்னன்ட்டு, சூல்கே கா தாப் அடுப்பினுடைய வெப்பம், தாப்புனா வெப்பம் ஹீட்டு, 5 ஃபுட்டு 5 அடிக்கு, தூர்கி ஹாண்டிக்கோ தூரத்தில் இருக்க அந்த உரிக்கு, கைசே கரம் கரேகா எப்படி சூடாக்க முடியும், அவுரு மேலும் சாவல் கைசே பக்கேகா அரிசி எப்படி வேகும் சமைக்க முடியும் அதை அப்படி கேட்குறார். அக்பர் வந்து பீர்பாலோட வீட்டுக்கு போகிற சமயத்தில் பீர்பல் வந்து 5 அடி உயரத்தில் உரியில் பானையை கட்டி
அரிசியை சமைச்சிக்கிட்டு இருக்காரு. அக்பர் வந்து கேட்குறாரு, அடுப்போட வெப்பம் 5 அடி தூரத்தில் பானையை எப்படி சூடாக்கும், மேலும் அரிசி எப்படி சமைக்க முடியும், அது எப்படி சோறாகும் அப்படி கேட்குறாரு. बीरबल मुस्कुराते हुए बोला कि जब आपके बगीचे के दीप की गर्मी 10 फुट तक की सर्दी को दूर करती है, तब एक चूल्हा 5 फुट तक अपने ताप से चावल नहीं पका सकेगा. बादशाह बीरबल की समयोचित बुद्धि से प्रभावित हुए. बादशाह ने देहाती को बुलाकर पुरस्कार दिया और बीरबल की खूब तारीफ की. बीरबल வந்து முஸ்குராத்தே ஹுயே சிரிச்சுக்கிட்டே போலா சொல்கிறாரு கி என்னென்னு, ஜப்பு எப்போ, ஆப்கே பகீச்சே கா தீப் தங்களுடைய தோட்டத்தினுடைய, தீப் கி கர்மி தீபத்தினுடைய வெப்பம் 10 ஃபுட் தக்கு 10 அடி வரைக்கும் 10 ஃபுட் தக்கி சர்தி கோ குளிர தூர் கர்த்திகை தூரமாக போக்கிருச்சு. தப்பு இப்பொழுது, எக் சூல்கா இந்த அடுப்பு 5 ஃபுட் தக்கு 5 அடி வரைக்கும், அப்புனே தாப் சே தன்னுடைய வெப்பத்தினால், சாவல் நகி பக்கா சக்கேகா அரிசியை வேக வைக்க முடியாதா. பாத்ஷாக் பீர்பல் கி பாத்ஷாக் அரசர் வந்து பீர்பலுடைய சமயோஜித் புத்தி சே சமயோஜிதமான புத்தியால் பிரபாவித் ஹுயே கவரப்பட்டார். பாத்ஷாக் நே அரசர் தேகாத்திக்கோ அந்த உடல் கட்டானவனுக்கு புலாக்கர் கூப்பிட்டு புரஸ்கார் தியா விருது கொடுக்கிறார். அவர் பீர்பல ஹூப் நன்றாக தாரீஃப் கி புகழ்கிறார். பீர்பல் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்கிறாரு, எப்போ வந்து உங்களுடைய தோட்டத்தில் இருக்க தீபத்தினுடைய வெப்பம் மட்டும் 10 அடி தூரத்தில் இருக்கிற குளிர்ச்சியை போக்குச்சோ, இப்போ வந்து இந்த அடுப்பு 5 அடி தூரத்தில் இருக்க தன்னுடைய வெப்பத்தினால அரிசியை சமைக்க முடியாதா. பாத்ஷாக் வந்து பீர்பலோட சமயோஜித புத்தியால் கவரப்பட்டார். பாத்ஷாக் வந்து அந்த உடல் கட்டானவனை கூப்பிட்டு அவனுக்கு பரிசு கொடுக்குறாரு, விருது கொடுக்குறாரு. மேலும் வந்து பீர்பலை வந்து நன்றாக பாராட்டினார். ஏன்னு கேட்டால், அந்த தண்ணிக்குள்ளே இறங்கியிருந்தவனுக்கு அக்பர் வந்து ஃபஸ்ட்டு பரிசு கொடுக்கலை. அந்த விளக்கை பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த விளக்குனோட வெப்பத்தினால தான் நீ குளிரை தாங்கிக்கிட்ட நினச்சிட்டு கொடுக்க மாட்டேன்ட்டார். இப்போ பீர்பல் இந்த மாதிரி செஞ்சதுனால, ஆமாம் அந்த உடல் கட்டானவன் நைட்டு பூரா தண்ணிக்குள்ளே இருந்தது கரெக்டு தான் அப்படின்னு பரிசு கொடுக்குறார். ஓகே, தன்யவாத்.